கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பெரிதான கிருபையினாலே இந்த 2024 ஆண்டிலே நம்மை வழிநடத்தி வந்தார். இன்றைக்கு தேவன் நல்ல ஒரு புதிய மாதம் 12வது மாதத்தையும் தந்து நம்மை தேவனுடைய வார்த்தையினாலே ஆசீர்வதிக்க போகிறார். தேவன் தாமே இந்த 2024 12வது மாதத்தில் தேவன் எப்படியெல்லாம் நம்மை நடத்த போகிறார் என்பதை தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நாம் தியானித்து அறிந்து கொள்வோமாக. தேவனுடைய வார்த்தைக்காக நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவை, இப்பொழுதும் கூட இதோ சென்ற 11 மாதங்களும் எங்களோடு இருந்து நடத்தினீர். இப்பொழுதும் இந்த 12வது மாதத்திற்கு வேண்டிய வாக்கு தத்தத்தை தந்து நீர் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 12வது மாதத்திற்கான தேவனுடைய வார்த்தை வாக்கு தத்தத்திற்காய் தேவ சமூகத்தில் காத்திருந்த பொழுது தேவன் கொடுத்த வார்த்தை யோபுவின் புஸ்தகத்தில் 22ஆம் அதிகாரம் 28வது வசனம். யோபுவின் புஸ்தகம் 22:28வது வசனம். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும், உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். வாசிக்கப்பட்ட இந்த பகுதியில் தேவன் வெளிப்படுத்தின வார்த்தை, உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். 2024 ஆண்டின் கடைசி மாதமாகிய இந்த 12வது மாதத்தில் ஆண்டவர் சொல்கிறார், உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும், நீ செல்லும் வழிகளில் பிரகாசிக்கும், கர்த்தருடைய பிரசன்னம் பிரகாசிக்கும், வெளிச்சம் உண்டாயிருக்கும். தேவன் உனக்கு முன்பாக சென்று தேவன் இருளை வெளிச்சமாக்குகிற தெய்வமாக அவர் இங்கே நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் யார், இந்த வாக்குத்தத்தம் பண்ணுகிறவர் யார் என்று சொல்லும் பொழுது வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறவர், அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமேன், ஆமேன். வாசிக்கப்பட்ட இந்த பகுதியில் கர்த்தர் யார் என்பதை இங்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். என் ஆண்டவர் வசிக்கின்ற இடம் ஒளிமயமான ஒரு இடம் என்று வாசிக்கிறோம். அவரை சூழ்ந்து பிரகாசம் பிரசன்னம் அவ்வளோ பயங்கரமா இருக்குமா. மனிதர்கள் ஒருவரும் அந்த பிரசன்னத்திற்குள்ளே அல்லது அந்த பிரகாசத்திற்குள்ளே அந்த ஒளிக்குள்ளே பிரவேசிக்கவே முடியாது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, அப்பேற்பட்ட பிரகாசத்திலே ஒளியிலே அமர்ந்திருக்கிற கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கின்ற வாக்கு தத்தமும் கூட, உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். இந்த 2024 ஆண்டின் 12வது மாதத்திலே நாம் செல்லும் வழிகளிலே, நாம் செல்லும் பாதைகளிலே தேவன் பிரகாசிப்பிக்கின்ற பிரசன்னத்தினாலே, தம்முடைய வல்லமையின் பிரசன்னத்தினாலே வழிகளிலே வெளிச்சத்தை கட்டளையிடுகிற தெய்வமாய் காணப்படுகிறார். என் ஆண்டவர் வெளிச்சத்தின் தேவன், அவர் ஒளியின் தேவன், ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன். அவரிடத்தில் இருள் எவ்வளவேனும் பார்க்க முடியாது, இருள் அவருக்கு முன்பாக நிற்க முடியாது, இருள் அவருக்கு முன்பாக வசிக்க முடியாது. ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் ஆதியிலே பூமியை படைக்கும் பொழுது கூட இப்படியாய்தான் படைத்தார். ஆதியாகம புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் இப்படியாய் கர்த்தர் சிருஷ்டியை படைப்பதை நாம் பார்க்கிறோம். முதலாவது என்ன செய்கிறார்? எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. முதலாவது தேவன் என்ன செய்கிறாரா? தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அப்பொழுது இருள் பூமியின் மேலே இருந்தது, ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தது. அந்த இருளானதை பிரிந்து சென்றது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், நம்முடைய ஆண்டவர் முதலாவது படைத்ததே வெளிச்சம். வெளிச்சம்
வெளிச்சத்தின் தேவன் அவர். அவர் வெளிச்சத்தை விரும்புகிற தேவன், இருளை விரும்புகிறது. வேதம் சொல்லுகிறபடி நம்முடைய ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மையும் கூட வெளிச்சத்திற்குரியவர்களாய், வெளிச்சத்தில நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறதை பார்க்கிறோம். இருள் விரும்புகிறது எல்லாம் கூட பிசாசின் பிள்ளைகள், திருடர்கள், கொள்ளையர்கள், வழிப்பறிக்காரர்கள், தீமையான காரியங்களில் செயல்படுகிறவர்கள், தீமையை நேசிக்கிறவர்கள் தான் இருளை அதிகமாய் விரும்புவார்கள். ஆமென். சத்துருவுக்கு, அதாவது சாத்தானுக்கு இருள் என்று பெயர் கூட வைத்திருக்கிறார்கள். எல்லோரும் சொல்லுவாங்க, அவன் இருளிலே இருப்பான், இருட்டிலே இருப்பான் என்று சொல்லி, கருப்பா இருப்பான் என்று சொல்லி உலகத்துல பல விதத்தில் அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவனை பற்றி நமக்கு வேண்டாம். நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆமென், தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மை இந்த மாதத்தில நம்முடைய பாதைகள் எல்லாம் வெளிச்சமாக்கி நம்மை வெளிச்சத்தின் பாதையிலே நடத்துகிற தெய்வமாக வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆம், தேவன் சொன்னதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஏசாயாவின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், தம்முடைய பிள்ளைகள் மேல் விசேஷித்த வெளிச்சத்தை கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஒளியை கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறார். வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 2வது வசனம். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். தைரியமாயிருப்போமாக. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் இந்த இருளை பார்த்த உடனே நம்ம பயப்பட வேண்டியதில்லை, கலங்க வேண்டியதில்லை. சுற்றிலும் இருள் சூழ்ந்திருந்தாலும் கூட கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல், இந்த வாக்குத்தத்தம் பெற்ற உன்மேல், இந்த செய்தியை கேட்கின்ற உங்கள் மேல வேதம் சொல்லுகிறது, நீதியின் சூரியன் உதிப்பார், அவருடைய மகிமை உங்கள் மேல் பிரகாசிக்கும். அருமையான தேவனுடைய ஜனமே, ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவர் நீதியின் சூரியனாய் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். கர்த்தருடைய பிரசன்னம் உங்கள் மேல உதிக்கும், அவருடைய வெளிச்சம் உங்களில் பிரகாசிக்கும். நீங்கள் இருக்கும் இடத்திலே, நீங்கள் போகும் வழிகளிலே, உங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களோடு கூட இருந்து, ஆமென், வெளிச்சத்திலே நடக்கும்படியாய், வெளிச்சத்திலே செயல்படும்படியாக, ஒளியிலே வாசம் பண்ணும்படியாய் தேவன் உங்களுக்கு கொடுக்கின்ற வாக்குத்தத்தம் தான் இந்த மாதத்திலே இந்த வாக்குத்தத்தம். இதை கேட்கின்ற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமாக. ஆமென். கர்த்தர் இந்த மாதம் உன் இருளை வெளிச்சமாக்குவார். ஆமென். உங்களுடைய வழிகளில் எல்லாம் தேவன் வெளிச்சத்தை கட்டட போகிறார். உன்னுடைய வேலைகள், நம்முடைய கிரியைகளில் தேவன் ஒளிமயமான காரியங்களை நிகழ்த்த போகிறார். வேதத்துல வாசிக்கும் பொழுது யாத்திராகம புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 20 முதல் 23 வசனங்கள்ல பக்தன் இப்படியாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கட்டளையிடுகிறார். என்னவென்று வாசிப்போம். யாத்திராகம புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து. கர்த்தரோ பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார், அவன் இஸ்ரவேல் புத்திரரை போக விடவில்லை. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, தடவிக்கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படிக்கு உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார். மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோவெனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது. ஆமென். எனக்கு அருமையான தேவர்களே, வாசிக்கப்பட்ட பகுதியில பார்வோன் என்கின்ற எகிப்தியன் ராஜா தேவனுடைய பிள்ளைகளை அவர் பிடித்து வைத்துக் கொண்டு, சிறைபிடித்துக் கொண்டு, அதாவது அவர்களை விடுதலையோடு அவர்களுடைய தேவனை சேவிப்பதற்கு அவர் விடாமல் மிக வைராக்கியத்தோடு, இருதய கடினத்தோடு அவர் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலத்துல தேவன் மோசேக்கு சொல்லுகிற வார்த்தை தான் இது. ஆமென். என்ன சொல்லுகிறார்? தடவி கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாயிருக்கும்படி உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார். அந்த பார்வோனும் அவருடைய ஜனங்களும் அந்த தேசத்தின் மக்களும் என்னுடைய பிள்ளைகளை, ஆமென், பிடித்து வைத்துக் கொண்டு அவர்களை ஆராதிக்க கூடாதபடிக்கு
தேவனை தொழுது கொள்ளக்கூடாதபடிக்கு, என்னை மகிமைப்படுத்தக்கூடாதபடிக்கு, என் ஆலயங்களுக்கு செல்லக்கூடாதபடிக்கு, என் வசனத்தை வாசிக்க கூடாதபடிக்கு, ஆமென், ஜெபிக்க கூடாதபடிக்கு அவன் கடின இருதயத்தோடு இவர்களை ஒடுக்கி கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். எனவே மோசே, நீ என்ன செய், அந்த வானத்துக்கு நேராக உன்னுடைய கையை நீட்டு என்று சொல்லுகிறார். அந்த வசனத்துல நான் வாசிக்கும் பொழுது, வானத்திற்கு நேராக உன் கையை நீட்டு. அப்பொழுது அவர்கள் தடவி தடவி உட்கார்ந்த இடம் எழுந்திருக்க முடியாமல், எழுந்திருக்கிற இடத்துல உட்கார முடியாத அளவிற்கு காரிருளாலே நான் அந்த ஜனத்தை, அந்த இடத்தை நான் மூடுவேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அங்க காரிருள் உண்டாகும் என்று சொல்லி ஆமென் கர்த்தர் பேசுகிறதை பார்க்கிறோம். ஆமென். அவர் சொன்னபடியே மோசே தன்னுடைய கரங்களை உயர்த்தும் பொழுது 3 நாள் மட்டும் அங்கு பயங்கரமான ஒரு காரிருள் உண்டாயிற்றுங்களாம். இந்த கடின இருதயத்தை கொண்ட பார்வோன் மற்றும் அவரோடு கூட இந்த ஆட்களும், அந்த மக்கள், அந்த ஊராரும் இருளிலே வாழ்ந்தார்கள். 3 நாட்கள் வாழ்ந்தார்கள். உட்கார்ந்தவன் எழுந்திருக்கவும் இல்லை, எழுந்திருக்கிறவன் உட்காரவும் முடியல. அந்த அளவிற்கு என்ன நடக்கிறது என்று தெரியாதபடிக்கு ஆமென் பயங்கரமான ஒரு இருள் அங்கு சூழ்ந்தது. தேவன் இருளினாலே அவர்களை ஆமென் நிரப்புகிறதை பார்க்கிறோம். ஆனால் நடந்தது என்ன? இஸ்ரவேல் புத்திரருடைய அவர்கள் வசிக்கின்ற அவர்களுடைய இடங்களிலே, அவர்கள் வாசஸ்தலங்களிலே ஆமென் வெளிச்சம் இருந்ததாம். பார்த்தீர்களா? தேவ பிள்ளைகள் வசித்து கொண்டிருந்த தூரத்துல, தேவ பிள்ளைகள் வாசித்து கொண்டிருந்ததான வீடுகளிலே, அவர்கள் பயணித்து கொண்டிருந்த வழிகளிலே வெளிச்சத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். அது எப்படி? அந்த வெளிச்சத்தின் ஒளி ஒருவேளை இவர்களுக்கு வந்திருக்காதா என்று சொன்னால் வர வாய்ப்பில்லை. என் ஆண்டவர் அவர்களை நடத்தும் பொழுது கூட பார்வோனுடைய சேனையும் ஆமென் மற்றும் இஸ்ரவேல் ஜனங்களையும் ஒன்றோடு ஒன்று நெருங்காதபடிக்கு தேவன் மேக ஸ்தம்பத்தையும் அக்கினி ஸ்தம்பத்தையும் கட்டளையிட்டார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். ஆமென். அவர்கள் ஒருவருக்கொருவர் காணக்கூடாதபடிக்கு. பிரியமான தேவ ஜனமே, ஆமென், தேவ ஜனங்களை எப்படி நடத்துகிறார்? இரவில் அக்கினி ஸ்தம்பம் அவர்களுக்கு வெளிச்சத்திலே நடப்பதற்காக அவருடைய வழிகளில் எல்லாம் வெளிச்சம் கட்டளையிட்ட தேவன். ஆமென். இன்று நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறது என்ன? உன் வழிகளிலே, உன் பாதைகளே, ஆமென், நாம் செல்லுகிறதான எல்லா வழிகளிலெல்லாம் கர்த்தர் நமக்கு வெளிச்சத்தை கட்டளையிட போகிறார். பிரகாசிக்கப்படியாக தேவன் தம்முடைய ஒளியை கட்டளையிட போகிறார். நிச்சயமாகவே தேவன் சொன்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். பிரியமான தேவ ஜனமே, ஆமென். இந்த வார்த்தைகள் நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் ஒளியில நடக்கிறவர்களாய் இருப்போம். வேதம் சொல்லுகிறது, தொடர்ந்து வாசிக்கும் பொழுது நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே எப்படி தேவன் இந்த வெளிச்சத்தை நமக்கு அருளுகிறார் என்பதை நாம் பார்க்கும் பொழுது, தேவன் எந்த விதத்திலே இந்த வெளிச்சத்தை நமக்கு முன்பாக கட்டளையிடுவார் என்றால் வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்றையே ஜீவ வழி. பார்த்தீர்களா? வேதம் சொல்லுகிறது கட்டளையே விளக்கு. தேவன் அருளுகிற கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். பரிசுத்த வேதாகமம் தான் வெளிச்சம். அந்த வேதத்தின் வழியிலே தேவன் நம்முடைய பாதையிலே அந்த வேத வசனங்களை கொண்டு நம்மை வழி நடத்துவாராம். ஆமென், ஹல்லேலூயா. வேதமே வெளிச்சமாயிருக்கும். இந்த டிசம்பர் மாதம், இந்த 12வது மாதம் தேவன் தம்முடைய வசனத்தை நமக்கு முன்பாக அனுப்புவார். நாம் கேட்ட வார்த்தைகளை, நாம் கேட்ட தேவ வார்த்தைகளை தொடர்ந்து நினைத்து கொண்டு நம்முடைய வழிகளில் நாம் செல்லும் பொழுது அந்த வசனமானது ஆமென் தேவன் நம்மை வெளிச்சத்தினை நடத்துகிறதாக அந்த வசனம் நம்மை நடத்தும். நமக்கு இடர்ல இருக்காது, எந்த சூழ்நிலையிலும் நமக்கு இடர்ல இருக்காது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை ஆமென் நம்மை வழி நடத்துகிற விதம் அப்படி வெளிச்சமாய் நமக்கு முன் செல்லும். நாம் பயப்படக்கூடாதபடிக்கு, எந்த சூழ்நிலை திகிலடையாதபடிக்கு தேவன் தம்முடைய வசனத்தினாலே ஆமென் நம்மை வழி நடத்தி செல்வார். பிரியமான தேவ ஜனமே, வேதத்துல வாசிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தைகள் தான், தேவனுடைய வேதம் தான், பரிசுத்த வேதாகமம் தான் நமக்கு இந்த 12வது மாதத்தில் நம்மை வெளிச்சத்தோடு நடத்துகிறதா இருக்கும். 119ஆம் சங்கீதம் 130வது வசனத்திலே பக்தன் இப்படியாய் சொல்லுகிறார். வேதத்துல சங்கீதங்களின் புஸ்தகம் 119 130வது வசனத்தை வாசிப்போம். உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும்.
ஆமென். வேதத்தினுடைய வல்லமை பாருங்க. தேவனுடைய வார்த்தைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வசனத்தின் பிரசித்தம், பாப்புலாரிட்டி, அல்லது அந்த வசனத்தினுடைய ப்ரொபகண்டா, ப்ரொக்ளமேஷன், அது சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது அந்த பிரசித்தமானது, ஆமென், அந்த வார்த்தைகளின் வல்லமையானது வெளிச்சம் தந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தைகள் நாம் கேட்கும் பொழுது, சத்தியத்தை நாம் கேட்கும் பொழுது, அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுக்கின்றது, இருளை ஒளிமயமாக மாற்றுகிறது. ஆமென். அதுதான் அறிவொளி. தேவனுடைய வார்த்தையினால் வருகிற ஒளி நமக்குள்ள பிரகாசிக்கும். இன்றைக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் எல்லாருடைய மனக்கண்களை குருடாக்கி அந்த பிரகாசமான ஒளியை காணக்கூடாதபடிக்கு மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். நம்முடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான், ஒளியை காணக்கூடாதபடிக்கு, சுவிசேஷத்தின் ஒளியை பிரகாசிக்க கூடாதபடிக்கு, அந்த ஒளியை காணக்கூடாதபடிக்கு, அதனுடைய மேன்மை, அதனுடைய மகிமை காணக்கூடாதபடிக்கு. நம்முடைய தேவனோ நம்முடைய வசனத்தினாலே, நம்முடைய வார்த்தைகளினாலே, ஆமென், அந்த இருளை விலக்கி தேவன் தம்முடைய வார்த்தையாகிய ஒளியிலே நம்மை நடப்பிக்கிற அல்லது நடத்துகிற தெய்வமாக இந்த மாதத்திலே நம்மோடு கூட இருப்பார். வசனத்துக்கு விரோதமாக ஒன்றும் எதிர்த்து நிற்க முடியாது. இன்றைக்கும் வேதத்தில் வாசிக்கிறோம், ஆமென், கர்த்தருடைய வார்த்தை ஆமென்றும் ஆமென் என்றுமா இருக்கிறது என்று. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒளி போகாது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நாம் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். வேதத்தில் எழுதப்பட்ட சம்பவங்கள் அத்தனையும் இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, நிகழப்போகிறதை நம்மாலே பார்க்க போகிறோம். ஆமென். பயங்கரமான பேரழிவுகள் வரும் என்று இன்றைக்கு நாசா மற்றும் ஆமென் பலவிதமான ஆமென் தொலைக்காட்சிகளில், மீடியாக்கள் மூலமாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் வேதத்துல பல ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டதுதான். அந்த வசனம் ஒருபோதும் ஆமென் அது மங்கி போகாது, அது மங்கி எறிகிற திரியா இருக்காது. அது எப்பொழுதும் பிரகாசிப்பிக்கிற அல்லது பிரகாசிக்கின்ற ஆமென் தீபமாக இருக்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 105 வசனத்தில் இப்படியாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். சங்கீதம் 119 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. ஆமென். நம்மை வழியிலே வெளிச்சத்தை கொடுத்து நடத்துகிறது எதுன்னு கேட்டீங்கன்னா வேத வசனங்கள் தான். பக்தன் சொல்லுகிறார், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் கால்களுக்கு டார்ச் போன்றது, அது தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. நீ செல்லுகிற பாதைகளை இந்த மாதத்தில் தேவன் வெளிச்சமா இருப்பார். அவருடைய வசனங்கள் உங்களுக்கு வெளிச்சமா இருக்கும். அந்த வெளிச்சத்திலே நீங்கள் நடப்பீர்கள். என் ஆண்டவர் சொன்னபடியே நடத்துவார். ஆம் பிரியமானதோட பிள்ளைகளே, இந்த வாக்கு தத்தத்தை, இந்த வார்த்தைகளை உறுதியாய் பற்றி கொண்டு கர்த்தருக்கு மகிமையாய் வாழ தேவன் நமக்கு துணை செய்வாராக. உங்கள் இருளை கர்த்தர் வெளிச்சமாக்குவார். எங்கும் இருள், எதிலும் இருள் இருந்தாலும் கூட இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே தேவன் ஒளியை கட்டளையிட்டது போல இந்த 12வது மாதத்திலே தேவன் உங்களுடைய வாழ்க்கையில ஒளியேற்றி உங்கள் பாதைகள் எல்லாம் ஒளியாக பிரகாசிக்க பண்ணுவார். கர்த்தர் சொன்னபடியே செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவாராக. God bless you. God bless you.